ஒரு முன்னாள் விமானப்படை வீரர் 10,000 மரக்கன்றுகள் நட்டிருக்கிறார். ஐஎன்ஏ விடுதலை போராட்ட வீரர்களுடன் தன்னை இணைத்துக் கொண்டு செயல்பட்டவர். எல்லிஸ் நகர் பகுதியிலே நெகிழி பைகளை எல்லாம் சாலை ஓரங்களில் கிடப்பதையெல்லாம் பொறுக்கி எடுத்து குப்பையில் போட்டு அதை பக்குவப்படுத்துகின்ற ஒரு பெரிய மனிதர் 83 வயதில் மறைந்து விட்டார். அவருடைய 10 ஆண்டுகளுக்கு முன்பு 2014 அவருடைய உடலை நம்முடைய மாணவர்கள், மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் ஆய்வுக்கு பயன்படுத்துவதற்காக ஒப்புதலாக அவர் கொடுத்திருக்கிறார். அந்த வகையிலே அவர் உடல்நலக் குறைவாக இருந்தபோதும் அந்த உடலை அவர் அந்த சான்றிதழை தேடி எடுக்கச் சொல்லி பத்திரப்படுத்தி இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு விழிப்புணர்வுக்காக மக்களிடத்தில் இரத்த தானம் செய்ய வேண்டும், கண் தானம் செய்ய வேண்டும், உடல் தானம் செய்ய வேண்டும், உடல் உறுப்பு தானம் செய்ய வேண்டும் என்று தமிழகம் முன்னணியில் இருக்கிறது அப்படின்லாம் நம்ம பாராட்டி கொள்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஒரு உடல் தானம் செய்வதற்காக ஒரு முன்னாள் விமானப்படை வீரர் எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் 1:30க்குள்ளே நீங்கள் அனாட்டமி இடத்துக்கு வந்துடுங்க, அங்கே வந்துட்டால் நாங்கள் ரிசீவ் பண்ணிக்கிறோன்னு சொன்னாங்க. அப்போ 1:35-40க்குள்ளே வந்துடுறோம். வந்துட்டால் நீங்கள் மார்ச்சரிக்கு கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. எங்களை அழைத்து வந்தவர் நீங்கள் மார்ச்சரிக்கு வாங்கன்னு அவரும் எங்களை வழி நடத்தின உடனே நாங்கள் அங்கே போகிறோம். போன உடனே இதை நாங்கள் தனியாக பாதுகாப்போம். தேர்தல் 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கையெல்லாம் முடிஞ்ச பிறகு 6ஆம் தேதி அனாட்டமி இருக்கக்கூடிய கல்லூரியில் இருக்கக்கூடிய உடல் தானத்தை பாதுகாப்பதற்கான திரவ தொட்டிலாம் அங்கே தான் இருக்குது. அந்த திரவ தொட்டியில் தான் இதை பாதுகாப்பாங்க. அதனால் அதுக்கான டெக்னிக்கல் ஆன ஒரு விஷயமாக இருக்கிற இடம்தான் நம்முடைய கல்லூரி. அந்த மாதிரி இல்லாமல் இதை பாக்ஸுக்குள்ளார ஒரு ட்ராக்குள்ளார வச்சிடறோம். இந்த இடத்துல பாதுகான அளவுக்கு இல்லைன்னா அது சரியாக இருக்காது. வாங்க வேண்டிய இடத்துல வாங்கி வைங்க அப்படின்னு கோரிக்கை வச்சோம். டீன் அழைத்தாங்க, ஆரம்பமும் அழைத்தார். அப்புறம் டீன் அழைத்தாங்க. அழைத்துட்டு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய உதவியாளர்கிட்ட பேசினாங்க. பேசிட்டு அவங்க சரி வர சொல்லிட்டாங்க போங்க அப்படின்னு சொல்லி அந்த அனாட்டமி செக்ஷனுடைய டெக்னீஷியனையும் ஆரம்பத்தையும் போய் இதை அவர் ரிசீவ் பண்ணி செஞ்சிருங்கன்னு சொல்லிட்டாங்க. டீன் ரொம்ப அருமையாக எங்களை வழி நடத்தினார். சொல்லிவிட்டு டீன் பேர் தர்மராஜ் சொன்னாங்க. அப்புறம் அவர் ஒரு சான்றிதழும் கொடுத்தார். இந்த உடலை பெற்றுக்கொண்டதுக்கான சான்றிதழை கொடுத்துட்டாரு. ஏன்னா இவங்ககிட்ட சொல்லிட்டார். சொன்ன உடனே சான்றிதழை கொடுத்தாரு. நாங்களும் படம் எடுத்துக்கிட்டோம். அப்போ மார்ச்சரியில் எங்கள் கூட இவங்க கூட போங்கன்னு அனுப்பிச்சி விட்டவர் எங்கள் கூட வரல. எங்கே அவங்கள காணோம், அஃபீஷியலை எங்கே காணோம் அப்படின்னு கேட்கல. ஒரு தகவலும் இல்லை. நாங்கள் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் திருப்பி நின்றுட்டுருக்கோம். திருப்பி டீனே எங்களை கூப்பிட்டு விடுறாரு. அவங்க கலெக்டர் ஆஃபீஸ் போயிருக்காங்க. கலெக்டருடைய நேரடியாக உதவியாளர் என்ன சொல்கிறாங்க, கலெக்டர்கிட்டே பேசுங்கன்னு சொன்னதுனால கலெக்டருடைய அறைக்கு வெளியே காத்திருக்கிறார்கள். நீங்களும் போய் அவர்களுடன் இணைந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னதுனால இங்கே வந்திருக்கிறோம். அவர் உடம்பை முறைப்படியாக வாங்கி உடல் தானத்தை எல்லாரிடத்தையும் கொண்டு போய் சேர்க்கணுன்றதை மட்டும்தான் நாங்கள் அன்புடன் வேண்டிக்கிறோம். பத்திரிகை நண்பர்கள் இதை விழிப்புணர்வை போய் சேர்க்கறதுக்கு ஊடகம் இவ்வளோ தூரம் வந்ததை ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். ஜெயஹிந்த். இல்லை, அதாவது வாங்குவதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர்தல் ஆணையம் ஓட்டு பெட்டிகளை அங்கே மேலே வச்சிருக்கிறதுனால அவங்க இந்த மாதிரி இருக்கிறதுல போகிறதுல கேட்டில் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை அனுமதி கேட்டுக்கொண்டால் விடலாம்ல அப்படின்னு நாங்கள் கேட்டோம். அதனால கேட்டதுனால சரி வர சொல்லுங்க போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அனுமதிச்சிட்டாங்க. அனுமதிச்ச பிறகும் இந்த தாமதமாக இருக்குது. அதனால கலெக்டர்கிட்ட திருப்பி நேரடியாக கேட்பதற்காக உட்காந்துருக்காங்க. ஆனால் இது ஃப்ரீசரில் இல்லாமல் ஒரு பாடியை 3 மணி நேரமாக 1:30க்கே வந்துட்டோம். இவ்வளோ நேரம் மணி என்னது 4:30 ஆகுது. அப்போ 3 மணி நேரம், அந்த 3 மணி நேரமாக அந்த உடல் இப்படி தான் இருக்குது.